நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய திரு சமூகத்தில் எங்களை நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியேசுவீராக எல்லா தடைகளையும் நீக்கி போட அதிசயங்களை காணப்படும். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்திலே ஆண்டவர் எங்களை இந்த நாளிலும் கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை, தேவனுடைய வார்த்தைகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். தேவ பிரசன்ன ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளை, பிசாசு தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்துவீராக. யாரெல்லாம் இந்த காலை ஜெபத்திலே கலந்து கொள்கிறார்களோ ஆண்டவரே, நேரையும் லைவ் மூலமாகவும் கலந்து கொள்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவ்விழாவிலே காலை ஜெபத்தை பாடலாக நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய விளையாடப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, நொந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, நொந்த தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் பறவை உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் பறவை உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லமையெந்தன் புகலிடமே. வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லமையெந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக என்றதாலே ஸ்தோத்திரம். உன்னை
என்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக என்றதாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் பதிலாக அன்பரை என்னை காத்திடுவே. அக்கினியின் பதிலாக அன்பரை என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவீர். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கச்சோரா கைவிடேனே, கலங்கிடீரே, எரிந்ததாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோரா கைவிடேனே, கலங்கிடீரே, எரிந்ததாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கச்சோராய் கைவிடேனே, கலங்கிடீரே, எரிந்ததாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோராய் கைவிடேனே, கலங்கிடீரே, எரிந்ததாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா நல்லவரே, உந்தன் தயவால் என்னை நடத்துங்கப்பா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
பயப்படாதே வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் இல்லை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக என்றதாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக என்றதாலே ஸ்தோத்திரம். அக்கினியே பதிலாக அன்பரை என்னை காத்திடுவே. 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 என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தனுக்கு மகிமை, எங்களை சிருஷ்டித்தவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை உருவாக்கினவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை ஆளுகை செய்கிறவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தரே உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவனுடைய உயர்ந்த அடைக்கலமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு மேல் வைத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் எங்களோடு நீர் இருந்து நடத்துங்க. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவர் நாங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Sodram, Sodram. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல அருமையான
மழைகள் பெய்திருந்தாலும் தேசத்திலே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கால வேளையிலே ஒரு கூட்டமாக நாம் தேவ சமூகத்திலே கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்துவோம். எப்பொழுதும் கூட ஸ்தோத்திரம். சில சாட்சிகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9 to 14 வசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே ஸ்தோத்திரம் யோசேப்பினுடைய சாட்சிகளை நம்ம படிக்கிறோம். படிங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். படிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் படிங்க. Praise God. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே யோசேப்பை குறித்து யாக்கோபு சாட்சி கொடுக்குற விஷயத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். அதில் கவனிங்கள். 41ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை இங்கே யாரை சொல்லுகிறார் என்றால் ஸ்தோத்திரம் யோசேப்பை குறித்து யாக்கோபு கடைசி காலத்திலே அவருடைய சில விஷயங்களை யோசேப்பை பற்றி சொல்லுகிறார், சாட்சி கொடுக்கிறார். எவ்விதமாக சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது நீங்கள் 41ஆம் அதிகாரம் படிப்பா. சின்ன பாப்பா படி. எடு டக்குன்னு. என்ன மைக்கில் படிக்கிறேன், நீ இதையா எடுக்கணும். சீக்கிரம் எடு. மைக்கில் எடுத்து படி போடாது. 9 படி. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிகாரிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். இது யோசேப்புடைய சிறையில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அங்கே யோசேப்பு அவன் கூட இருந்த கைதிகள் அவங்களுக்கு உண்டான அந்த விஷயத்தை ஸ்தோத்திரம் சொல்லிடுறேன். அவனுக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு இது தெரியாமல் இருந்தது. உடனே அவனுக்கு அந்த தரிசனத்தை, அந்த சொப்பனத்துடைய ரகசியத்தை அவனுக்கு அறிவிக்கிறான். அறிவிச்சுட்டு விட்டுறாரு. நீ நினச்சிக்க போகும்போதுன்னு சொல்லி விட்டுறேன். ஆனால் இவன் அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, யோசேப்பை குறித்து ராஜாவினிடத்திலே சாட்சி கொடுக்கிறான். அல்லேலூயா. பார்வோன் ராஜாவினிடத்திலே சாட்சி கொடுக்கிறான். யோசேப்பை குறித்து எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா? அந்த சாட்சியை பாருங்க.
திரும்ப ஒருக்க படிக்க பார்க்கலாம். திரும்ப ஒருக்க படிங்க. பானபாத்திரக்காரன். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரன் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நல்லா கவனிக்கணும். பார்வோன்ட்ட யாரு இப்ப பரிந்து பேசுறா பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், இது எவ்வளோ பெரிய விஷயம்னு, இது சாதாரணமாக ஒரு கதை போல நம்ம அதை படிச்சு தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. நாம் செய்த கிரியைகளின் நிமித்தமாக, நாம் அனுபவித்த தீமைகளின் நிமித்தமாக, நாம் படுகிற வேதனைகளின் நிமித்தமாக, அந்த வேதனையை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நினைவுக்கு ஒரு அளவுக்கு நம்ம யாருக்கிட்டையும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கிட்டையும் அந்த பழக்க வழக்கம் இல்லை. ஆனா இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. சிறைச்சாலையிலிருந்து போன பிறகு, அங்க போன பிறகு அவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த பார்வோன் அரசன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். என் சொப்பனத்தை சொல்றதற்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு விடுதலையே இல்லை என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய திறமைகளுக்கும் ஒவ்வொரு காலங்களை கத்தர் வச்சிருக்கிறார். வேலை கவனிக்கணும். அப்ப 2 வேலைக்காரர்கள், ஒரு வேலைக்காரன் என்ன செய்யலாம், தூக்கிலிடப்பட்டான். ஆனா ஒருத்தன் என்ன பண்ணான், யோசேப்பு சொன்ன மாதிரியே மீண்டும் அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டான். அப்ப அந்த ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன நீ நினைச்சுக்கன்னு சொல்றான். அப்ப அந்த டைம்ல எல்லாம் அலமோதுறாங்க. ராஜ்யத்துல எல்லாரும் அலமோதுறாங்க. சொல்ற கவனிங்க. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரையும் ஆண்டவரோட புறமே தள்ளுகிறது கிடையாது. ஏதோ ஒரு அன்பு, ஒரே ஒரு ரகசியம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் இருக்கிறது. ஆனால் இங்கே சாதாரண இவன் கைதி தானே, இவன் பானபாத்திரக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. பானபாத்திரக்காரங்களே வேதாகமத்தில் பல இடங்கள்ல வராங்க. சொல்றேன், பல இடங்கள் வராங்க. நம்ம நெகேமியாவே ஒரு பானபாத்திரக்காரன் தான். ஆனா அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொல்ற எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்கு, அரங்கத்தை கட்டுவதற்கு தேவனோனுக்கு தரிசனம் கொடுத்தார். ஆனா இந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு குடும்பத்தையே கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், சாதாரண வேலைக்காரன் தான், சாதாரண அனுபவத்தில் உள்ளவன் தான். அவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்யறான் பாருங்க. அந்த ராஜ்யத்துல 2 விதத்தில் அவன் செயல்படுகிறான். பானபாத்திரக்காரன் 2 விதத்தில் அவன் செயல்படுகிறான். ஒன்று, யோசேப்பை நினைவு கூறுகிறான். இரண்டாவது, ராஜ்யத்தில் நடக்கிற குழப்பங்களுக்கு சரி செய்தல் அவனை கொண்டு நடைபெறுகிறது. சோதனை. ராஜ்யத்துல எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ உயர் பதவியில் இருக்கிறாங்க, எவ்வளோ படித்தவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ சோசியக்காரர் இருக்காங்க, எவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பதவி பெருத்தவர்கள் இருக்காங்க, எவ்வளோ பணம் படைத்தவர்கள் இருக்காங்க. ஆனா ராஜ்யத்தில் இத்தனை பேர் இருந்தோம், ஒரே ஒரு பானபாத்திரக்காரர் வழியாக தான் அந்த ராஜ்யத்திலே ஒரு அமைதி உண்டாகிறது. எகிப்திலே ஒரு அமைதி, பார்வோனுடைய ஆட்சியில ஒரு அமைதி. இந்த ஆசீர்வாதம் ஒரு பானபாத்திரக்கார வழியாக வெளிப்படுகிறது. பாருங்கள், அவன் எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மறுபடியும் அவன் கண்டப்பட்ட அனுபவம், மறுபடியும் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த அனுபவம், மறுபடியும் அவனை கர்த்தர் தூக்கி எடுத்த அனுபவம். அதனால அந்த அனுபவத்தை அவன் சாதாரணமா வைக்காம அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்படியே நடுக்கத்தோடு பானபாத்திரக்காரன் தான் வேலையை செய்கிறான். நடுக்கத்தோடு நான் மறுபடியும் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை செய்திருக்கிறார், யோசேப்பின் மூலமாக என்னை கொண்டு வந்தார், யோசேப்பு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து செய்தார். ஆகவே அவருடைய தேவன் தான் எனக்கு இந்த உதவியை செய்தார் என்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவன் தனது வேலைகளை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. கரெக்டா செய்ய ஆரம்பிச்சான். அலமோதி கொண்டிருக்கிற நேரத்தில் சோதனை, எல்லாரும் ஒரே பிரச்சனையா இருக்கிற நேரத்தில் சோசியக்காரர்களாக முடியல, யாராலையும் அவன் சொப்பனத்தை விலைக்கு சொல்ல முடியல. ஆனால் கடைசியாக இவன் எழுப்புகிறான். அரசே என்று சொல்லி அவன் எழுப்புகிறான். சொன்னதும் உடனே சொல்றான், என்ன மாதிரி பார்வோன் அரசே. இப்ப படிக்க பார்க்கலாம், இப்ப படிங்க. பார்வோன் அரசனை நோக்கி, ஸ்தோத்திரம், நானும் அவனும் பார்வோன் அரசனை நோக்கி, நாம் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது, இன்றுதான் என் நினைவில் வந்தது. 9ஆம் வசனத்தை படிங்கம்மா. 9 படிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது, இன்றுதான் என் நினைவில் வந்தது. எப்படி? நான்
நான் செய்த குற்றம் இன்னைக்கு தான் என் நினைவு உணர்ந்தது. சொல்லுங்க அடுத்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய விவரத்தின் அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் ராஜா இந்த நிலையிலே உயர்த்துவார் என்றும் அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். அவனை தூக்கு போடுவிப்பான், அவன் இறந்து போவான் என்றும் சொன்னான். இதுதான் அப்படியே நிறைவேறியது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உடனே பார்வோன் அரசர் என்ன சொல்றா பாருங்க, படிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை கர்த்தருடைய பிள்ளையே யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் சரியா இருந்தனா எத்தனை யோசேப்புக்களை எழுப்பலாம் தெரியுமா? எத்தனை யோசேப்புக்களை உள்ள கொண்டு வரலாம் தெரியுமா? பானபாத்திரக்காரன் அவன் பயந்திருந்தான். அவன் இரண்டாவதாக கர்த்தரனை தூக்கி எடுத்திருக்கிறார். நான் இந்த பதவியை வைத்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு கிடைக்காத, என் நண்பனுக்கு கிடைக்காத இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எவனுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு அவனுடைய பணியை அவன் பார்க்கிறதாக வேதம் சொல்கிறது. அந்த பயத்தோடு அந்த பணியோடு அவன் பணியை பார்க்கிற அந்த காலங்களிலே அந்த ராஜ்யத்தில் ஏற்பட்ட அந்த கலக்கங்களுக்கு இவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான். இவன் ஒரு மேன்மையை கொண்டு வருகிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பங்களில் பெருசா இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தொழில் அனுபவத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னால எந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உன்னால யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், எந்த ராஜ்யம் அமைதியை பெற்றிருக்கிறது, உன்னால எந்த குடும்பம் அமைதியை பெற்றிருக்கிறது, உன்னால எந்த சபை அந்த அமைதியை பெற்றிருக்கிறது, உன்னால எந்த ஆத்மா இன்னைக்கு நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது, எனக்கு இதை செய்தார் என்று சொல்லுகிறது. எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. யாருடைய வாழ்க்கையில நம்ம குறுக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நாசமா போறதுக்கு தான் வேலை பார்த்திருக்கோமே தவிர, ஆனா அவன் சுவிட்சை பெறுவதற்கு, அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவன் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு எத்தனை பேர் வேலை பார்த்திருக்கிறோம். ஒரு பானபாத்திரக்காரன் நன்றி உள்ளவனாய் இருந்து யோசேப்பை ராஜா அனுப்பிக்கிறதற்கு ஏதுவாக அவன் அன்றைக்கு செயல்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் சிறைச்சாலையில இருந்து அவதிப்பட்டு கொண்டு செத்து கொண்டிருக்கிற வேலையில நீ சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. ஒரு ஆவிக்குரிய ஈரம் இல்லாமல், ஒரு ஆவிக்குரிய தன்மை இல்லாம, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாம, ஒரு ஆவிக்குரிய தாகம் இல்லாம எத்தனை சிறைச்சாலையில இருக்கிறவர்களை கொன்று கொண்டிருக்கிறாய் தெரியுமா? உன்னுடைய அலட்சியம், உன்னுடைய நிர்விசாரம், உனக்கு விரோதமாய் எத்தனையோ ஆயுதங்கள் வந்தும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து மறுபடி உன்னை கட்டி மறுபடி உன்னை வாழ வச்சு மறுபடி உனக்கு சுகம் கொடுத்து மறுபடி உனக்கு சமாதானம் கொடுத்து மறுபடி உனக்கு ஆகாரம் கொடுத்து மறுபடியும் உன்னை வாழ வச்சு அழகு பார்த்த தெய்வத்துக்கு நீ இந்த ராஜ்யத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
எத்தனை பேர் இன்னைக்கு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு அறிந்து அவன் எத்தனை பேரை தனது கஸ்டடியில வைத்து அவன் தேவராஜ்யத்தை இழக்க பண்ணி ஆண்டுடைய ராஜ்யத்தை முறியடிச்சு அவனுடைய ராஜ்யத்துக்கு பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேலையில நீ சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. ஒரு தாகம் இல்லையே, ஒரு வாஞ்சை இல்லையே, ஒரு உற்சாகம் இல்லையே, ஒரு விருப்பம் இல்லையே. சபையே, இன்னைக்கு ஆண்டவருடைய கடுங்கோபத்தை சந்திக்க நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு எகிப்தின் ராஜ்யம், அந்த ராஜா அநேக வேலைக்காரர்கள் இருந்தோம், சோசியக்காரர்கள் இருந்தோம், அநேக மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் இருந்தோம். எவராலும் சொல்ல முடியவில்லை, எவராலும் சொல்ல முடியவில்லை, எவராலும் செய்ய முடியவில்லை. சபையில எத்தனை பேர் இருந்தாலும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாராலும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பானபாத்திரக்காரன் தான் தேவை. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பானபாத்திரக்காரன், ஒரு தாழ்மையுள்ள பானபாத்திரக்காரன், நன்றி அறிதல் உள்ள பானபாத்திரக்காரன். அவனை மாதிரி உள்ளவங்க இன்னைக்கு சபைக்கு தேவை, குடும்பங்களுக்கு தேவை, தொழில் வளம் பெருகுவதற்கு தேவை. எங்கெல்லாம் வளர்ச்சி தேவைன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் அவர்கள் தேவை. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அப்படியே தானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அசைவு மாற்றங்கள் மறுரூபம் எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன வாழ்க்கை? கடவுள் அதுக்காக வந்து ரட்சித்தார், அதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அதுக்காக துடிக்க துடிக்க தன் சிலுவையில உயிரை கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்காக அவர் பாடுபட்டார், அதுக்காக இவ்வளவு வேதனைப்பட்டார். தேவன் பட்ட வேதனைகள் எல்லாம் இன்னைக்கு பாழாய் கொண்டிருக்கிறது. தேவன் பட்ட வேதனை எல்லாம் இன்னைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறது. எதையும் சாதிக்கணும், கர்த்தருக்காக நிற்கணும், எதையாவது பண்ணணுங்கிற ஒரு வைராக்கியம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியனே, விசுவாசியே, ஒரு பானபாத்திரக்காரனுக்குள்ள அறிவு கூட உனக்கு இல்லையே. ஒரு யோசேப்பு காப்பாற்ற கொண்டாட முடியலையே. எத்தனை சிறைச்சாலையில் எத்தனை பேர் அவதிப்பட்டு, எத்தனை பாவங்களில் பிடிக்கப்பட்டு, எத்தனை பேர் பிசாசினால் அழிக்கப்பட்டு வருகிறார்கள். யாரையும் காப்பாற்ற நம்மால முடியலையே, முடியலையே. ஒரு நல்ல ஜபம் கிடையாது, ஒரு கண்ணீர் ஜபம் கிடையாது, தேச பாரம் கிடையாது. எல்லாம் பாவத்தை நோக்கி பயணம், எல்லாம் பாவத்தை நோக்கி போனோம், பாவத்தை நோக்கி புனித பயணம். எல்லாம் அவன் தனது மாம்சத்தின்படி தனது ஆலோசனைப்படி என்னெல்லாம் நிறைவேற்றணுமோ அதெல்லாம் நீங்க நம்ம நிறைவேற்றி ஆண்டவரை துக்கப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம் எதுவும் நடக்கல, ஆண்டவருடைய விஷயங்கள் எதுவும் நிறைவேறல. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பாலாய் போய் கிடக்குது. எல்லாம் சோதனை ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி பாலாய் போய் கிடக்குது. சபைகள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு இருக்க, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி சபையெல்லாம் பாலாய் போய் கிடக்கிறது. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு மேன்மையும் இல்லை. ஹல்லேலூயா. எகிப்து ராஜ்யமே கலங்கி நிற்கிற அந்த வேலையில சொந்தன அங்கே யோசிப்பு சிறைச்சாலையில் அவதிப்படுகிற நேரத்தில் சொந்தன ஆண்டவர் எதற்கு என்ன சிறைச்சாலை எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஹல்லேலூயா பானபாத்திரக்காரன் எழும்புகிறான், எழும்புறான், எழும்புறான். யாராவது எழும்ப முடியுமா? யாராவது எழும்ப முடியுமா? எழுப்பி ஏதாவது செய்ய முடியுமா? கர்த்தருக்கு முன்பாக ஏதாவது செய்ய முடியுமா? படுக்க பிசாசு ஏதோ ஒரு காரியங்களை பண்ணி உன்னை படுக்க போட்டான், உன்னை கட்டி கிடையாகிட்டான். நீ எழும்ப முடியல, எழும்ப முடியல, எழும்ப முடியல. யோசிச்சு பாருங்க, நீ எழும்ப முடியல. யோசிப்பு அவ்வளவு கஷ்டத்தில் இருந்த போது கூட ஒரு பானபாத்திரக்காரனை தூக்கி விட்டான். பாத்தீங்களா? அவ்வளவு கஷ்டத்துல, நஷ்டத்துல, ரொம்ப வேதனையில பானபாத்திரக்காரன் உள்ள கஷ்டப்படும் போது யோசிப்பு கஷ்டப்பட்டுட்டான்டா. ஆனா அந்த பானபாத்திரக்காரனை நினைவு கூர்ந்து அவன் அவனுடைய ஜெபம், அவனுடைய அக்கலாய்ப்பு ஆண்டவருக்கும் யோசிப்புக்குள்ள நெருக்கம். இன்னைக்கு பானபாத்திரக்காரனுடைய விஷயம் அவன் சொல்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் யோசிப்புக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு தொடர்பு. இப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஏன்னா யோசிப்புக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருந்துச்சு, ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்குன்னு பொய் சொல்றோம், பொய் சொல்றோம், பொய் நான் சொல்றோம். ஆண்டவருக்கு உனக்கும் நல்ல கனெக்ஷன் நமக்குள்ள இருந்தா
ஏன் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல கலக்கங்களை சந்திக்கிறோம்? ஏன் யோசேப்புக்களை விடுவிக்க முடியாம நிக்கிறோம்? ஏன் சிறைச்சாலை கதவுல இன்னும் திறக்கப்படாம இருக்கு? ஏன் எல்லாரையும் உள்ள கொண்டு வர முடியாம நிக்கிறோம்? சுமமாயமானோம் எல்லாம் ஏசியர் கூட இருக்கிறா, ஆவியானவர் கூட இருக்கிறாரு சொல்லி ஒரு மாயமானமான பாதையை நோக்கி எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். சும்மா எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிற அனுபவங்கள். அன்னைக்கு யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போதோ அவரோடு கூடயே ஆண்டவர் இருந்தார் என்பதற்கு இந்த பாடபாத்திரக்காரன் அடையாளம். இந்த பாடபாத்திரக்காரன் ராஜ்யத்திலே ஹல்லேலூயா ஆண்டவர் இருந்தார் என்பதற்கு பாடபாத்திரக்காரனை ஆண்டவர் சந்திச்சு பேச வச்சு யோசேப்பை மறுபடியும் உள்ள கொண்டு வந்தார் பாருங்க. ஆண்டவர் பாடபாத்திரக்காரனோடு இருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு வாங்குடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளையே நல்ல யோசிச்சு பாருங்களேன். என்ன அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம் இருக்கு? சோதனை நம்மால வீணா போன குடும்பங்கள் தான், வீணா போன ஆத்துமாக்கள் தான் அடையாளம். நல்லா கவனிங்க. நம்மால ஒன்னையும் கொண்டு வர முடியல, ஆனா வெளியே அனுப்புவதற்கு நிறைய ஆயத்தங்களை வச்சிருக்கிறோம். அநேகர் இடறுவதற்கு ஏதுவான ஆயத்தங்களை வச்சிருக்கிறோம். ஆனா நம்மால எல்லாம் இடறுவாங்களே தவிர யாரும் முன்னேற்றம் அடைய மாட்டாங்க, யாரும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா சாத்தான் சொல்றான் அது விசேஷமானதுதான். ஏன்னா ஓ அபிஷேகத்தை வச்சு அவன் மேலே அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அப்ப நினைச்சுக்க ஓ அபிஷேகம் யாருடையது? யாருடையது? எத்தனை யோசேப்புக்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லுங்க. எத்தனை யோசேப்புக்களை ஆவியானவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்று போய் சொல்லுகிற ஊழியனே, போய் சொல்லுகிற விசுவாசியே, எத்தனை யோசேப்புக்களை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். யோசித்து பார், சிந்தித்து பார். உன் இயேசு உன் தேவன் ஜீவன் உள்ளவராய் உன் நடுவில் இருக்கிறார் என்று, உயிர் தெழுந்தவராய் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று, அந்த உயிர் தெழுந்த வல்லமையினால் உன்னை நிறைந்திருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்வது உண்மையானால் ஏன் சிறைச்சாலைகள் திறக்கப்படல? ஏன் திறக்கப்படல? நீ ஏன் இன்னும் சில சிறையில் தானே இருக்க? ஊழியனும் சொல்லுகிற விசுவாசியனும் சொல்லுகிற நமக்கே சிறை. அடுத்தவங்க சிறை எங்க இருந்து விடுவிக்க முடியும்? சிறையில் இருக்கும். அநேக கட்டுப்பாடு, பிசாசுடைய கட்டுப்பாடு என்கிற சிறை. இப்ப சிறைக்குள்ள இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தரை சிறையில் எப்படி கொண்டு வர முடியும்? யோசேப்பு அப்படி கொண்டு வந்தார் பாருங்க. சிறையில் இருந்துகிட்டே சிறையில் உள்ளவனை வெளியே கொண்டு வர கிருபல்ல, கிருபல்ல. உபத்திரப்படுறவங்களுக்கு தான் அடுத்தவங்க உபத்திரம் தெரியும். ஆனா நம்ம படுறது உபத்திரம் இல்லை, பனிஷ்மெண்ட். ஒரு பனிஷ்மெண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஒரு சாபமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது தேவன் கொடுத்த பிச்சை எல்லாம் கிடையாது. தேவன் கொடுத்த பிச்சை எல்லாம் யோசேப்பை வெளியே கொண்டு வரணும். நம் மூலமா யோசேப்புகள் எழுப்பப்படணும். நம் மூலமா பாடபாத்திரக்காரர்கள் உருவாகணும். யாரையும் உருவாக்குறதுக்கு திறமை கிடையாது. அந்த தெய்வம் நம்ம கூட இருந்தா செய்வார். அவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் இதெல்லாம். அவர் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் தான் எதுவுமே செய்யாம நிற்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இழந்து நிற்கிறோம். கிருபையெல்லாம் இழந்தாச்சு. ஆதி காலங்களில் இருந்த கிருபையெல்லாம் நஷ்டப்பட்டு போயிடுச்சு. இப்போ பெறலான்னு நினைக்கிறோம். முடியல, பெற முடியாது, முடிய வாய்ப்பு இல்லை. அநேகர் இப்போ கிறிஸ்துக்குள்ளே இல்லை. நாம் ஒரு கோட்டை போட்டு அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை. அவர் இருந்தால் உன் சிறைச்சாலை கதவு திறக்கப்படும். அநேக பாடபாத்திரக்காரர்கள் ராஜ்யத்துக்கு வருவாங்க. அநேக யோசேப்புகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறது யார்? கண்டுபிடிங்க. நமக்குள்ள இருக்கிறது யார்? கண்டுபிடிங்க. ஆவியானவர் இருக்கிறாரா? நம்மை நடத்துகிறாரா? ரியலா, உண்மையாவா? அவர் இருந்தா இப்படிதான் இருப்பாரா?
அவள் பரிசுத்தவான்களோடு பயணம் செய்த காலங்கள் பயங்கரமாக இருக்கும். அவர் ஸ்தோத்திரம் எலியாவோடு அவர் பயணம் செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2-3 படிக்க பார்க்கலாம். படிக்க பார்க்கலாம். எலியாவா படிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். எலிசாவை தான் போகிறோம். படிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். சொன்னது யாரு? அடிமையாய் வந்த ஒரு சிறுபெண், அடிமையாய் நாகமான் வீட்டுக்கு வந்த சிறுபெண், ஒரு யூத ஸ்திரீ. அவ சொல்றா, அங்க எங்க ஐயா இருக்கிறாரு, தொட்டு சுகமாக்கிடுவாரு, அனுப்பி விடுங்க. எப்படிங்க நடக்குதா? நாகமானுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த சிறுபெண். எத்தனை பேருடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கை மாறாத வரைக்கும் யாருடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. என்னைக்கு நான் என்கிற அகம்பாவம் ஒளிதோ அன்னைக்கு தான் நீ கர்த்தரோடு நிற்க முடியும். நான் என்கிற அகம்பாவம், பெருமை, தற்பெருமை, இதெல்லாம் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய வந்துருச்சு. அது இன்னைக்கு எல்லாரையும் அலங்கோலமாக்கிட்டு இருக்கேன். சுத்ரா மரியாதாமா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று. ஆனா இப்ப உள்ளவங்க அப்படி இல்லை. இப்போ உள்ளவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதுதான் ஜீவியம். கடைசியில் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துடுவாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம காரியம் நடக்குது. சபைக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இதுக்கு என்னத்துக்கு சபை, இதுக்கு என்னத்துக்கு ஒரு ஊழியக்காரன், இதுக்கு என்னத்துக்கு இந்த வேதத்தை போதிக்கிற அனுபவங்கள், எதுக்கு ஆராதனைகள் சொல்லுங்க, எதுக்கு இதெல்லாம்? நமக்கு கீழ்பிடிச்சு நடக்காதாங்க. நம்ம இஷ்டம் கூட நடக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் தேவையில்லையே, ஆலயம் தேவையில்லை, ஊழியக்காரங்க தேவையில்லை. அப்படிதான் இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அவங்க மனசுல எப்படி தோணுதோ அப்படி வாழ்ற ஆவிக்குரிய குடும்பங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. எந்த ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டையும் ரூல்ஸையும் யாரையுமே பின்பற்றுகிறது இல்லை. எல்லாம் கண்ணாமண்ணான்னு விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு ஒரு யூத ஸ்திரீ கட்டுப்பாட்டோடு இருந்தவளை அடிமையாக இன்னைக்கு நாகமான் கொண்டு வந்து அவங்க வீட்டில் வேலைக்காரியாக வச்சிருக்கான். ஆனால் அந்த யூத பெண், சிறு பெண், அவ சாட்சி கொடுக்குறான். எங்கள் ஊரில் எலிசா ஐயா இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா இவரை சுகமாக்கிடுவாருன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட காரியம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சிறுபெண்ணை போல இன்னைக்கு நம்ம ராஜ்யத்தை வளர்க்குறோம். சொல்லுங்க, என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்குள்ள? என்ன அனுபவம் இருக்கு? ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவர் இப்படியே இருப்பாரா? சொல்லுங்க, எப்போதும் எல்லா மனிதர்களும் இப்படியே தான் இருப்பாங்களா? ஒரு மாற்றம் ஏற்படாதா? ஒரு மாற்றம் நமக்குள்ள வராதா? ஸ்தோத்திரம். ஒரு சிறுபெண்ணை போல அந்த ஒரு வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண், அவ சொல்றா, அந்த வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு அடிமை, அவ சொல்றா, இன்னாரு இடத்துக்கு போனா எஜமான் சுகமாவாருன்னு. ஸ்தோத்திரம். பாருங்கள், இவளுக்கும் அந்த யூத ஸ்திரீக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கும். அவ எப்படி அறிவிக்கிறா பாருங்க, எப்படி சொல்றா பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க அழைச்சிட்டு போங்க, நீங்க கொண்டு போங்க, அங்க அவர் சுகமடைஞ்சு வருவார். பார்த்துங்க. அவள் வார்த்தையை நம்பி நாகமான் சீரும் சிறப்போடு புறப்படுகிறான். பாருங்கள், புறப்பட்டு போய் ஸ்தோத்திர ராஜாவிடத்தில் தெரிவித்து, ராஜா என்னால் முடியாது என்று சொல்ல, அங்க ராஜ்யத்தில் இருக்கிற சிலர் சொல்றாங்க, ஐயா நம்ம ஊர்ல எலிசா இருக்க, அவர் செய்வாருங்கய்யா என்று சொன்னதும் அப்ப அவங்ககிட்ட அழைச்சிட்டு போன்னு சொல்லி அன்னைக்கு எலிசாவிடத்திலே கொண்டு போய் விடப்படுகிறார். பார்த்தீங்களா? எலிசாவிடத்தில் கொண்டு போய் விடப்படுகிறார்.
100க்கு அதிபதியை ஒரு எலிசாவுக்கு கீழே வந்து நிக்க வைக்கிறார். அது ஒரு சிறுமியினுடைய வேலை, ஒரு சிறுமியினுடைய வேலை. பெரிய பணம் உழைத்து படிச்சு பெரிய ஆளாகி என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்லு, என்ன பிரயோஜனம்? ஒரு சிறைச்சாலைக்காரன் ஒரு பானபாத்திரக்காரனை ராஜ்யத்துக்கு கொண்டு போறான். ஒரு பானபாத்திரக்காரன் ஸ்தோத்திரம், அவன் ராஜ்யத்துல இருந்து சிறைச்சாலையில இருந்து ஒருத்தரை வெளியே கொண்டு வரான், யோசேப்பை. இந்த சிறு பெண் ஸ்தோத்திரம், அவள் சீரியா நாட்டு, அவள் எதிரி நாட்டினுடைய ஒரு இடத்துல போய் அடிமையா இருக்கிறான். ஆனா அந்த நாட்டில் இருந்தா கூட அந்த மற்ற மனிதர்கள் மேல உள்ள அன்பையை வைத்து அவன் சொல்றான், எஜமானாங்க அழைச்சிட்டு போங்கன்னு. இன்னைக்கு எலிசாவின் இடத்துல கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுகிறார். யாரு? ஸ்தோத்திரம், நாகமான் கிறிஸ்தவங்கி. பாருங்கள், அவனை சுகமாக்கி அந்த ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு, அந்த யூத சமுதாயத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சிறுமி மூலம் ஒரு பெரிய புகழ்ச்சி உண்டாகிறது. சொல்லுங்க, நம்மளால என்ன உண்டாயிருக்கு? இந்த கால வேளையில நம்மளால என்ன உண்டாயிருக்கு? ஐயா, நாங்களாம் கலைக்க வந்தவங்க, நாங்களாம் கலக்க வந்தவங்க இல்லை. எங்க வேலை கலைக்கிற வேலை தான். அதை நாங்கள் கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நல்லா கவனிச்சு எடுங்க, தேசத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லணும். இல்லைன்னா ஒன்றை பிசாசு கலக்கிக்கிட்டு தான் இருப்பான். அவன் ஒன்று நீ அவனை கலக்கணும், இல்லை அவன் ஒன்றை கலக்குவான். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாரு. என்னைக்கு அவனை கலக்க நீ இறங்கி வரையோ அன்னைக்கு அவன் வெட்கப்பட்டு ஓடுவான். அது வரைக்கும் எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கலாமா? வேதவசனத்தை கரப்போல படிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கோமே, வேதவசனத்தெல்லாம் கரப்போல படிச்சுட்டு போயிட்டு இருக்கோமே. இல்லை எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா? எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த சோதர சிறைச்சாலையில் தேவனுக்கும் யோசேப்புக்குள்ள உறவை பானபாத்திரக்காரன் தெளிவுபடுத்துறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? பானபாத்திரக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த பைபிள் யோசேப்புக்குள்ள தொடர்பை கர்த்தர் அன்னைக்கு யோசேப்பை வெளியே கொண்டு வந்து நிறைவேற்ற பார்க்கிறார், நிறைவேற்றி வைக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அடிமையா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு உண்மையா இருந்து அந்த வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு மாத்திரமே அவள் அந்த இடத்துல சிறுமி போய் இருந்திருக்கிறாங்க. அவளுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் சபையில் இருக்கிற உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இருக்கு? சபையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ஹல்லேலூயா. குடும்பங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நினைச்சாலே உள்ள உடைகிறது. உங்க சிறுமிக்கு இவ்வளோ பெரிய எண்ணத்தை கொடுத்து நாகமான் குடும்பத்தையே காப்பாற்றி இருக்கிறாரே. இத்தனைக்கு ஒரு எதிரி நாகமான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்ரு, அவனையே காப்பாத்துக்கிற ஒரு அபிஷேகம் அந்த சிறுமிக்குள்ள வந்ததுன்னா இன்னைக்கு எத்தனை சத்துருக்களை காப்பாத்தி இருக்கலாம், எத்தனை துன்மார்க்களை காப்பாத்தி இருக்கலாம், எத்தனை பின்மாற்றக்காரர்களை காப்பாத்தி இருக்கலாம், எத்தனை சபையை நம்ம காப்பாத்தி இருக்கலாம், எத்தனை ஊழியர்களை காப்பாத்தி இருக்கலாம். யாராலும் முடியாம போச்சு, எல்லாரும் முடியாம போச்சு. இந்த சிறுமிக்குள்ள அபிஷேகம் எனக்கு இல்லையே, இந்த சிறுமிக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு இல்லையே, இந்த பானபாத்திரக்காரனுக்கு இருக்கிற அந்த பொறுப்புகள் எனக்கு இல்லையே. ஆமாண்டவரே, நினைச்சாலே உள்ள உடையுதுப்பா, உடையுதுப்பா. சபைகள் என்கிற பார்வையில சபை வீணா நடந்துகிட்டு இருக்காண்டவரே. ஒரு கிரியையில் இல்லாம சபைகள் நடக்கிறது, ஒரு கிரியையில் இல்லாம ஊழியக்காரர்கள் நடக்கிறாங்கப்பா, ஒரு கிரியையில இல்லாம விசுவாசிகள் போயிட்டு இருக்காங்கப்பா. அவ்வளோ பெரிய வேதம் கையில இருந்தோம், அதை பயன்படுத்த முடியலப்பா. வசனங்களை கேட்க கேட்க செவிட்டு விரியல போல மாறிட்டாங்கப்பா. உதவி செய்ய மாட்டீங்களா? சபைகளுக்கு இறங்க மாட்டீங்களா? ஊழியர்கள் இன்னைய ஆசீர்வாதம் வந்துட்டா போதும், எனக்கு காரியம் தின்னுட்டா போதும் சொல்லி சிறைப்பட்டவர்களை விடுவிக்காம, சிறைப்பட்டவர்களை காப்பாற்றாம ஏன் வேலை அவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணிட்டாங்கப்பா. காசு பணமும் வரும் வரை
கொஞ்ச நாள் ஓடுறாங்க, எல்லாம் வந்த பிறகு எனக்கு வேலை இருக்கு. ஆண்டவர் இப்படிப்பட்ட விஷயங்களை ஊற்றி மூடிடுறாங்களே. ஆண்டவர் சபைகளுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? சபைகளுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? சபையை தூக்கி நிறுத்த மாட்டீங்களா? ஒரு யோசேப்பு பாடமாத்திரக்கார ஒரு சிறுமையை போல யாரும் எழுப்ப மாட்டீங்களா? எழுப்ப மாட்டீங்களா? சபைகளை எழுப்புங்கப்பா. யோசேப்புகள் எழுப்பி வரணும் ஆண்டவரே. பாடமாத்திரக்காரன் எழுப்பி வரணும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் சிறுமி எழுப்பி வரணும் ஆண்டவரே. எங்கள் சபைகளில் ஒரு எழுதல் பெறுவதாக பெறுவதாக பெறுவதாக. சமராதானா ரிகானா மராதானா உலமன கலரபா சந்தரபா ஓரா தியானமா கலா தியானமாரபா. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஊற்றுங்க. முச்சடி மத்தியில் மோசேக்கு அக்கினியால் தரிசனம் கொடுத்தவரே. மோசேக்கு தரிசனம் கொடுத்தீங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் தரிசனம் இழந்து போயிட்டாங்கப்பா. ஒரு காலம் தரிசனம் சொல்றாங்க, ஒரு காலத்துல தரிசனத்தை தான் விட்டுட்டு இஷ்டம் போல வாழ்றாங்கப்பா. முச்சடி மத்தியில் மோசேக்கு அக்கினியால் தரிசனம் கொடுத்தவரே. தரிசனம் இல்லாத எனக்கு தேவா அக்கினி தரிசனம் கொடுங்க ராஜா. சொல்லுங்க வாய் திறந்து. தரிசனம் இல்லாத எனக்கு தேவா அக்கினி தரிசனம் கொடுங்க ராஜா. அக்கினியே கண்மலையில் இறங்கிடுமே, என்னல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே. அக்கினியே கண்மலையில் இறங்கிடுமே, என்னல் வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே. அக்கினி மயமான தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. அக்கினி மயமான தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. எலிசாவை சுற்றிலும் அக்கினிரதோ, வேலைக்காரன் கண்களும் தீரந்திடவே. எலிசாவை சுற்றிலும் அக்கினிரதோ, வேலைக்காரன் கண்களும் தீரந்திடவே. உன்னை சுற்றிலும் அக்கினிரதோ, விசுவாசித்தால் உன்னை சூழ்ந்து விடும். உன்னை சுற்றிலும் அக்கினிரதோ, விசுவாசித்தால் உன்னை சூழ்ந்து விடும். சொல்லுங்க. அக்கினியே கண்மலையில் இறங்கிடுமே, என்னை வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே. அக்கினியே கண்மலையில் இறங்கிடுமே, என்னை வந்து இப்பொழுது அமர்ந்திடுமே. அக்கினி மயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. அக்கினி மயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. அக்கினி மயமான அன்பு தெய்வமே, அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. அக்கினியால் பதிலளிக்கும் வல்ல தெய்வமே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே உடைய திருச்சபை மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின கிருபைக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். தொடர்ந்துபடி ஆசீர்வாதம் இருக்கட்டும். உங்க கரம் உணர்ந்து வழி நடத்தட்டும். எல்லா ஆபத்துக்கும் தீமைக்கும் சாசு கண்ணிக்கும் ஆண்டவர் ஹalleluya உடனே சிறப்பாக எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா சாதாரண சூழ்ச்சிக்கும் விலகி காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். கனமைக்குமை துதி ஸ்தோத்திரங்கள்லாம் உங்களுக்கே தருவோம். ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஆரம்பம் முடிவரை இந்த கூட்டங்களில் இருந்து வழிநடத்துகிற காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற கிருபையில காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும். சபைகளில் கிரியை செய்யும். ஊழியர்கள் நடுவிலே கிரியை செய்யும். ஆண்டவர் விசுவாச மக்கள் மத்தியிலே கிரியை செய்யும். இந்த வடகாக்கத்துள்ள ஜனங்களை கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்.
ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வருகை எந்த நேரம் இருந்தாலும் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணி